அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கிறார். யாராவது ஒருவர் மழைக்காகவும் குளிருக்காகவும் எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை மாறி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நமக்கு இந்த வேத பகுதி நன்றாய் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதியிலிருந்து ஏராளமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். போதகர்கள் பிரசங்கித்திருக்கலாம், விசுவாசிகள் வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். அந்த பிரசங்கத்தை எல்லாம் அப்படி நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா பைபிளை ஒரு தடவை படிக்கும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ண வர்றாருனாலே அந்த வசனத்துக்கு நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருப்போம். அதை இன்னைக்கு இப்படிதான் பேச போறாங்கன்னு கணிச்சிட்டோம்னா பிரசங்கியார் பண்ற பிரசங்கம் மண்டியில என்ன செய்யும்? வெரி குட், பரவாயில்லையா? சத்தமா சொல்றீங்களே. என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், ஒரு வசனத்தை நான் பிரசங்கம் கேட்கிறேன்னா நான் தியானித்த தியானத்தை ஒதுக்கிவிட்டு, நான் கேட்ட பிரசங்கத்தை ஒதுக்கிட்டு, இன்னைக்கு இதுல இருந்து என்ன பேச போறாங்க, புதுசா ஏதாவது ரிசீவ் பண்ண முடியுமா, அதுதான் என் உள்ளத்துல போகும். என் கூட ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட இந்த 3 வசனத்திலிருந்து பிரசங்கம் கேட்டா இதுல இருந்து ஏராளமான பிரசங்கத்தை ஊழியர்களாக இருக்க நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பிரசங்கம் இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நீங்க இப்படி கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்டிருந்தா அதையும் அப்படியே வச்சுட்டு புதுசா கேளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லவன். பவுலுடைய ஊழிய பயணத்தில் கடைசி நாட்கள், ஊழிய பயணத்தில் கடைசி நாட்களுடைய அதிகாரம் இது. நான் இன்றைக்கு என்னுடைய திருச்சபையில ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசின கடைசி அதிகாரங்களை ஒவ்வொரு வசனமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 14, 15, 16 கடைசியாக சீஷர்களோடு ஆண்டவர் பேசின அதிகாரங்கள் ரொம்ப வேல்யூவானது. அதே போல பவுலுடைய கடைசி நாட்களிலே அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதை நான் வேத புத்தகத்தில் பல இடங்களில் தேடி பார்த்தோம். இப்படி ஒரு சம்பவத்தை என்னால் பார்க்க முடியல. இங்க ஒண்ணுதான் அந்த சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, அவன் ஒரு கப்பல் பிரயாணத்தில் இருந்து தப்பி பிழைத்து கரையேறுகிறான். அந்த ஏறின பட்டணத்தின் பேர் பைபிள்ல இருக்குது, மெலித்தா என்ற தீவு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே உங்கள் ஊரை குறித்த ஒரு செய்தி நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உக்கிரங்கோட்டைக்கு இவ்வளவு வேல்யூ இருந்திருக்கான்னு அன்றைக்கு புரிந்து கொண்டேன். மிஷினரிகளே இந்த தேசத்துக்கு வராத காலங்களில் 1845 நினைக்கிறேன், சரியா? இந்த ஊர்ல சிவதாச தேவதாசன் ஒரு மனுஷன் கிறிஸ்தவத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வித்திட்டாராம். உக்கிரங்கோட்டை ரெக்கார்டுகள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு திட்டம் இந்த கோட்டையில இருக்கு. ஆனா கோட்டை மட்டும் என்ன செய்யல, உடைய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அது உடைக்கப்படுவதாக. ஆமென். ஏன் உடையல அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம உடனே யாரை கூட்டுறோம்? நமக்கு நல்லா தெரிஞ்சு. உடையாதது காரணம் அவன் தான் பாஸ்டர். அவன் சொல்லுவான், நான் பேசாம ஓரமா இருக்கு, நீங்க என்ன வம்புக்கு எடுத்து சும்மா கிடக்கிற சங்க என்ன செய்றீங்க? நான் சும்மா தான் இருக்கிறேன், நீதான் சொல்லி நான் பார்த்தேன். நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கூட கொஞ்சம் என்ன செய்வோம், வேலையை செய்வோம்னு செய்யணும். சரிங்களா? இப்போ இந்த பகுதியில் மெலித்தா அப்படி ஒரு தீர்வுக்கு பவுல் வருகிறான்.
வந்த உடனே அந்த ஊரை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த ஊர்ல உள்ள கோணம் நம்ம கிட்ட எல்லாம் வந்துட்டுன்னா எழுப்புதல் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எலித்தா தீவினுடைய குணம் என்ன? இந்த பார்க்கலாமா 2ஆம் வசனத்துல? அந்த ஊரார் எங்களுக்கு பாராட்டின அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம மட்டும் அன்பை பெருக்கிட்டோம் அப்படின்னா எழுப்புதல் ஆரம்பிச்சுங்க. நாம என்ன ஸ்தோத்திரம், நம்மகிட்ட என்ன இல்லை இப்போ? ஆமா, நம்மளே சொல்லி ஒத்துக்கிறோம். நம்மகிட்ட அன்பு இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். ஆனா நாம அவர்கிட்ட அன்பாவே இல்லை. ஸ்தோத்திரம். அதனாலதான் கோட்டை உடைய. அன்பா இருந்தால் எந்த கோட்டையும் உடைஞ்சு. ஆமெனா? ஸ்தோத்திரம். அன்பினால ஜெயிக்க முடியாத எதுவுமே இல்லை. கர்த்தர் 2வது, அந்த ஊரார் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி. கவனிங்க, இந்த வசனத்துல பிரசங்கியாருக்கு பிரசங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அவர்கள் எதை மூட்டினார்கள்? ஊழியக்காரங்க கையில தான் இந்த வேலை இருக்குது. நாம் நெருப்பை மூட்டினால் குளிர் மாறிடும். ஆமெனா? நம்ம நெருப்பை மூட்ட வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டு நெருப்பை நாங்க அணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன பிரச்சனை ஏற்படல, நாங்க அணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சொல்லுங்க, எங்கள் அனைவரையும் அந்த பெலித்தா தீவா சேர்த்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவம் ஒன்றுபட்டுட்டுனா எழுப்புதல் நடந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாஸ்டர் யோசுவா என்னை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்றாரு, அந்த பிரதர் என்னை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவார் நினைக்கிறேன். ஐயாவும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த ஒரு ஐயா பார்த்துருக்காங்க, என்னை பார்த்தா ஸ்தோத்திரம் போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்னை பார்த்தா ஸ்தோத்திரம் போடுறது இல்லை. கையில் என்ன இருக்குது? கருத்த பைபிள் இருக்குது, வெள்ளை சட்டை தான். என்னை பார்த்தா அப்படி விலகிருக்காங்க. என்னன்னு சொல்ல நம்மள. ஆனா அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? ஓ, கர்த்தர் வரப்போகிறார் என்று சொன்னே. பூமியில என் பிள்ளை தான் நீ ஒருத்தன் சேர்க்காம இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியும். அந்த தீவனுடைய குணத்துல 3 குணத்துல 1 அன்பு பாராட்டுவதில் சிறந்திருந்தார்கள். 2வது நெருப்ப மூட்டுவதில் சிறந்திருந்தார்கள். 3வது அணைத்துக் கொள்ளுகிற சேர்த்துக் கொள்ளுவதில் சிறந்திருந்தார்கள். என்னுடைய பிரசங்கம் அங்கே இல்லை. நீங்க உடனே பாசிங்க தான் பிரசங்கம் பண்ண போறாரு, முடிவுக்கு வந்துடாது. இப்ப 3ஆம் வசனத்துக்கு வரலாம். பவுல் சில விறகுகளை வாரி, என்னுடைய விஷயம் அங்கதான் இருக்கு. பவுல் சில விறகுகளை வாரி, பவுல் அந்த விறகை எடுக்கும் போது உள்ள இருந்து என்ன வந்துச்சு? விரியன் பாம்பு வந்துச்சு. எனக்குள்ள ஆண்டவர் இந்த சிந்தையை கொடுத்தார். இத்தனை வருஷங்களா, அல்லது பவுல் பெலித்தா தீவுக்கு வருகிற வரைக்கும் இந்த விரியன் எங்கதான் இருந்துச்சு? அந்த விறகுக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் இருந்து விரியன் வெளியே வருவதாக அப்படின்னா நம்ம ஒத்துக்கிறோம் உள்ள இருக்குன்னு. நாம என்னன்னா, இப்ப என்னுடைய கேள்வி, இந்த விரியன் இந்த விறகுக்குள் வருவதற்கான காரணம் மழை, குளிர். பரவாயில்ல, பிரசங்கியாரே நீங்க தான் பண்ணுங்க. இந்த விறகுக்குள் இந்த விரியன் வருவதற்கான முக்கிய காரணம் நீங்க சொன்னதெல்லாம் கிடையாது. இந்த விறகுகள் ஒருவராலும் பயன்படுத்தப்படாதபடி அது வைத்து வைக்கப்பட்டிருந்தது. உண்மைதானே? நம்ம வீட்டிலே வச்சுக்கோமே, நம்ம வீட்டிலேயே சில பொருட்களை பயன்படுத்தாமல் நாம் வெளியே போட்டு வைங்க. யார் வந்துருவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ பயன்படாமல் இருக்கும் வரைக்கும் உன்னில் விரியன் இருக்கும். ஆமெனா? கன்ஃபார்ம் தானே?
அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சுக்கலாம், இங்க இருந்து எத்தனை விரியன் போகுது. ஏன் மெலித்தா தீவிலே அன்பு இருந்துச்சு, அரவணைக்கிற தன்மை இருந்துச்சு, சேர்த்துக் கொள்கிற தன்மை இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல என்ன பிரச்சனை? சிலரை பயன்படுத்தாமலே வைத்திருந்தார்கள். பிரச்சனை, பயன்படுத்தப்படாத விறகுகளில் இருந்து விரியன் வருமா? பயன்படுத்தப்படாத விசுவாசியின் வாழ்க்கையில் இருந்து வருமா? பயன்படுத்தப்படாத ஊழியர்களின் வாழ்க்கையில் இருந்து வரும். சரி, விரியன் விரியன் சொல்லுங்களா பாஸ்டர், அது கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்ப்போமா? பாம்புல நம்ம ஆசை வருவார், சாத்தான் வருவார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளேயும் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது? பிசாசு இருக்க கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆனால் தேவனால் பயன்படுத்தப்படாமல் இருந்தான், அல்லது தேவனுக்கென்று பயன்படுத்தப்படாமலும் இருந்திருக்கிறான். இதுக்கு ஆதாரத்தை நான் சொல்லுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி மத்தேயு 25. அதுல ஆண்டவர் தாலந்துகளை பற்றி உவமை சொன்னார்ல, அதுல ஒரு தாலந்தை வாங்கினவன் அதை என்ன செய்யல? பயன்படுத்தல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தந்தத பயன்படுத்தலைனா உள்ள நீ துரத்தின பேய் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, அபிஷேக கூட்டம் நடத்தின பேயாட்ட ஆடுது. எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி வந்துச்சு உள்ள? என்னுடைய ஊழியத்துல நான் ஒரு சபையின் பொறுப்பை எடுத்தேன். ஆரம்ப குடும்பம் ஒரு குடும்பம் தான். அவர்களின் முதல் விசை சந்திக்கிறேன். சந்தித்த உடனே என் மனைவிட்ட சொன்னேன், இந்த சிஸ்டருக்குள்ள பேய் இருக்குன்னு. அவன் சொன்னா, வர்றது ஒரு குடும்பம், அது முதல் நாள்லயே பேயின்னு சொன்னான். அந்த குடும்பமும் போயிடும், வேலையே அதில் பொறுத்திருந்து பாரு. இந்த பேய் ஒரு நாள் என்ன செய்யும்? ஆடும். அவர்கள் யார்? நல்ல ஒரு ஆசிரியர். அவர்களோடு பழக ஆரம்பித்தோம். ஆராதனைக்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள். அந்நிய பாஷை என்ன விட சூப்பரா பேசுவோம். அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் ஆவியை பெற்றவங்க நினைச்சிடாதீங்க. காலம் வரும்போது வெளிப்படுவான். அவங்க கூட பழக ஆரம்பிச்சோம். நான் அந்த கேம்புக்கு போயிருக்கிறேன், நான் இந்த கேம்புக்கு போயிருக்கிறேன். சொன்ன கேம்ப் பேரெல்லாம் சொல்லல. பிரபலமானவர்களுடைய கேம்ப் 10 நாள், 15 நாள், 20 நாள் கேம்ப். வெரி குட். நான் ஒரு கேம்ப் கூட போல. சோத்திரம். இவ்வளவு கேம்ப்ல போய் அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. ஒரு நாள் என்னுடைய வீட்டில் நானும் என் மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவர்களும் கணவனும் வீட்டுக்கு வந்தார்கள். எங்கள் வீட்டில் சனிக்கிழமை நாங்கள் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சாதாரணமாக ஆவியில் நிறைந்து கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அந்த டீச்சர் தலைவிரி கோலமாக ஆட ஆரம்பிச்சிட்டு, நீ பார்க்கல 10 பேர்ல முடிய விரிச்சு போட்டு கிரு சுற்றுது. நான் கொஞ்சம் கண்ணை திறந்தே மனைவியை கூப்பிட்டு, நம்ம கொஞ்சம் கண்ணை திற, இப்பெல்லாம் நீ ஆவியில நிறைஞ்சிடாத, இப்ப கொஞ்சம் கவனிங்க. என்னன்னு கேட்டான். அந்த அம்மாவை மட்டும் பாரு அப்படின்னு. அவன் சொல்ற, என்னது? நான் தான் அன்னைக்கே சொன்னல யார் இருக்கிறா. அவன் ஒண்ணுமே சொல்லல. அவங்க பயங்கரமா ஆடுனாங்க. ஜபம் முடிஞ்சது, ஆமென் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கதை கேட்கறது நல்லா இருக்குல்ல. வசனத்துக்குள்ள வந்தா நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. கதை நல்லா சொல்றேன். காலையில் வந்த உடனே நான் சர்ச்சையில ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போறேன். பாஸ்டர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சிஸ்டர், நேற்றுக்கு ஒரு மாதிரிலாம் ஆடிட்டேன், எனக்குள்ள பேய் இருந்ததோ பாஸ்டர். நான் எப்படிப்பட்ட ஆளு? நான் பேய் இருக்குன்னு சொல்ல, அது பேயா மாறி இருக்கக்கூடாது. என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு. அவங்க, ஆமா பாஸ்டர், பேய் இருக்கு, பேய் இருக்கு. நான் கேட்டேன், பல கேம்புக்கு போனேன்னு சொன்னீங்களே, எப்படி உள்ள வந்துச்சு?
அதுக்கு பிறகு சொல்றாங்க, பாஸ்டர் என்னால கிச்சன்ல தனியா நிக்க முடியாது, கிச்சன் ஜன்னல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கும், பாத்ரூமுக்குள்ள போன கதவை பூட்டிட்டு குளிக்க முடியாது, கதவை பூட்டிட்டா பாம்பு படம் எடுத்து நிற்கும், ஷாம்பு தலைக்கு போட்டா கண்ணை மூடி போட முடியாது, கண்ணை திறந்துதான் ஷாம்பு போடணும். அவங்க ஒவ்வொன்றா சொல்ல எப்படி உங்களால வாழ முடிஞ்சது? ஹலோ, ஆவியை பெற்றவர்கள் பல கேம்புக்கு போனவங்க எதை உள்ள வச்சிருக்கிறாங்க? ஹலோ, மெலித்தா தீவு நல்ல தீவு தானே, ஆனால் அவர்களுடைய ஊர்ல இருந்த விறக கூட்டத்துக்குள்ள யார் இருந்தா? நம்ம வசனத்துக்கே வந்துருவோம், சும்மா அவனை போய் கூப்பிடாம விரியன் உள்ளே இருந்தான். சரி, அடுத்த ஒரு கேள்வி, இந்த விறகுல இருந்து அந்த ஊருக்காரங்க விறக உருகுனா யாரு வரல? அவனுக்கு குளிர்காவதுக்கு விறக உருகி இருப்பான். நான் சொல்லுவேன், உண்மையில அபிஷேகம் பெற்ற ஒருவன் விறக உருகுனானா வர வேண்டியது வெளியே. இந்த ராத்திரிக்கு உங்களுக்குள்ள ஒண்ணு விறக உருகிற அனுபவம் வரணும், இல்ல உள்ள இருக்கிறது வெளியே வரணும். நான் கைய வச்சா உள்ள மறைத்து இருக்கிறது வெளியே வரணும், இல்ல எனக்குள்ள இருந்து வெளியே. ரெண்டு கேட்டகரியில் நீங்க எந்த கேட்டகரி? உருவ போறீங்களா இல்ல வெளியே போகுதா? இந்த பிரசங்கத்தை எங்கேயோ பண்ணணும், நாங்க இவ்வளவு நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி இருக்கிறோம்ல, கர்த்தர் நல்லவர். இப்ப நான் என்னுடைய செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 13ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நட்டிருந்தான், கனி ஒன்றும் காணவில்லை என்று கண்டபோது அவன் சொல்றான், வாசிக்கலாம். தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, பயனற்ற ஒரு அத்திமரம். பட் எங்கதான் இருக்கிறது? தோட்டத்தில் தான் இருக்கு. இங்க தோட்டம்ங்கிறது என்ன தோட்டம் சொல்றான் பாருங்க, 6ஆம் வசனத்துல திராட்சை தோட்டம் சொன்ன. எனக்கு ஒரு கேள்வி இதுல இருக்கு, திராட்சை தோட்டத்துக்குள்ள ஏன் அத்தி மரத்தை நடணும்? திராட்சை தோட்டம் நமக்கு நல்லா தெரியும், அது கொடிகளை வைத்துக் கொண்டது, கொடிகளிலே படர்ந்து வளரக்கூடியதான் திராட்சை தோட்டம். கொடி படர்ந்து இருக்கிற திராட்சை தோட்டத்துக்குள்ள எதற்காக இந்த தோட்டக்காரன் அத்தி மரத்தை நட்டான்? என்னை எதற்காக தேவன் பறந்து விரிந்திருக்கிற திராட்சை தோட்டத்தில் என்னை மரமாக நடக்கான? என்னை ஆண்டவர் திருச்சபைக்குள்ளே ஒரு ஊழியனாய் வைத்திருக்க காரணம் என்ன? என்னை ஒரு திருச்சபையிலே ஒரு விசுவாசியாய் வைத்திருக்க காரணம் என்ன? இந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம பயன்பட ஆரம்பிச்சிடுவோம். சொல்லுங்க பாப்போம். என் சிந்தையை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் காலையிலிருந்து அதனுடைய வேலையை செய்வார்கள். என்னெல்லாம் வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் என்னெல்லாம் வேலை இருக்கும்னு தெரியும். ஒன்று, தோட்டத்தை சுற்றி வேலி அடைக்கணும், முதல் வேலை. இரண்டாவது, தோட்டத்தில் இருக்கிற கல்லுகளை பொறுக்க வேண்டும், இரண்டாவது வேலை. மூன்றாவது, அந்த தோட்டத்தை பண்படுத்தி திராட்சை செடியை நடணும், ஸ்தோத்திரம், நடுற வேலை. நாலாவது, அதற்கு படர்வதற்கு, கொடிகளை படர விடுவதற்கு பந்தல் அமைக்க வேண்டும். அதனால் அஞ்சாவது, அந்த செடி வளர்வதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது புரிஞ்சா எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். இத்தனை வேலையை எங்க இருக்குது? தோட்டத்தில் இருக்கு, திராட்சை தோட்டத்தில் இருக்கு.
இப்ப இந்த வேலையை அமர்த்துவதற்கு கர்த்தர் 11வது மணி வேளை வரைக்கும் ஆட்களை தோட்டத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்ம இப்ப நிக்கிறது 11வது மணி வேலை என்று வைத்துக் கொள்ளலாமே. நமக்கு என்ன வேலை இருக்கும் நமக்கு தெரியும். சரி, இப்ப இந்த தோட்டத்துல வேலை செய்கிறவன் வேலி அடைக்கிறவன் அடைத்துக் கொண்டிருக்கிறான், கற்களை பொறுக்குகிறான், அதற்கு நிலத்தை பண்படுத்துகிறான், திராட்சை கொடியை நட்டுகிறான், பந்தலிடுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான். இத்தனை பேருக்கும் வேலை செஞ்ச என்ன வரும்? களைப்பு வரும். நீ வேலை செய்ய முடியல, வேலை செஞ்ச என்ன வரும்? களைப்பு வரும். இவன் களைப்பு வரும்போது எங்கே தேடுவான்? இளைப்பாறுதலை தேடுவான். இவனுக்கு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கிறதா? அத்தி மரத்தின் கீழ் தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். மலையில சொல்ல பார்ப்போம். அத்தி மரம் நிழலை கொடுக்கக்கூடியதான சுபாவத்தை உடையது. நீங்க அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்தா நிழல் கிடைக்கும் சொல்லும் போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நாத்தான் மேல பார்த்து சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை. இவன் எதுக்கு அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்தா? தோட்டத்துல வேலை செஞ்சு இளைப்பாறும்படி உட்கார்ந்தவரை கர்த்தர் பார்த்தான். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இளைப்பாற உட்கார்ந்தவன் ஒன்று நிழலின் கீழே உட்கார விரும்புகிறான் அத்தி மரத்துல. அடுத்தது அவனுக்கு என்னன்னா, இளைப்பாறும் போது புசிப்பதற்கு கனி மேல நினைச்சியும் அத்தி பழம் கீழே போடும். அவனுக்கு என்ன? 2 ஆசை. ஒண்ணு இளைப்பாறுதலையும் தருது, இன்னொன்னு என்ன தருது? பசிக்கு பழத்தை கொடுக்கிறது. இதனாலதான் திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில எதை நட்டார் ஆண்டவர்? அத்தி மரத்தை நட்டார். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பாட்டு சொல்லுங்க, உங்களை இந்த திருச்சபையில இந்த ஊழியத்துல தேவன் நட்டார்னா அவர் 2 நோக்கத்துக்கு தான் நட்டு இருக்கிறார். ஆமெனா? ஒன்று இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு, 2வது கனி கொடுப்பதற்கு. இப்ப இவன் சொல்றான், நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், 3 வருஷம் என்ன இல்லை, கனியும் இல்லை, இளைப்பாறுதல் கிடையாது. ஆனா இயேசு பார்த்த மரத்துல இளைப்பாறுதல் இருந்துச்சு. மார்க் 11ல ஒரு அத்தி மரத்தை பார்த்தார், அது இலைகள் நிறைந்திருந்தது. அதுக்கு அடியில பார்த்தா என்ன கிடைச்சிருக்கும்? இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும். ஆண்டவர் இளைப்பாறுதலை அப்ப தேடல, எதைத்தான் தேடினார்? அவர் என்ன தேடுகிறாரோ அதை கொடுக்கிறது கூடிய வேலை என் கையில் இருக்கணும். அல்லேலூயா. இளைப்பாறுதலை தேடினார், இளைப்பாறுதலை கொடுக்கணும். கனியை தேடினார், கனியை கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லவர். ஆனா இங்க சொல்லுகிறாரு, இது கனி இல்லை, பயன் இல்லாத ஒரு மரமாக நின்று கொண்டிருந்தது. சந்தையுடைய விஷயம், இன்றைக்கு நாம் பயன்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பயன்படணும். பயன்படலை அப்படின்னா, அல்லது பயன்படுத்தப்படவில்லை என்றால், நாம் விரும்பாமலே நமக்குள் சத்துரு என்டர் ஆயிருப்பான். பயன்படுத்தப்படுகிற 3 முக்கிய காரணங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்க பைபிளை மூடிடணும். இனி பைபிளை திறந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? தூங்கிடக்கூடாது. வாசிக்க சொல்வாரான்னு பார்த்துக்கூடாது. 3 காரியத்தை சொல்லுகிறேன். இது நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படணும். பயன்படலைன்னா உள்ள வேற ஒருத்தன் இருக்க. என்னிடத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்கும்படி வந்தாங்க. அவங்க ஜிஹெச்ல நர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவளை இன்னொரு பெண் கூட்டி கொண்டு வந்தாங்க. அவளும் நர்ஸ் தான். ஸ்தோத்திரம். வந்த உடனே, பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு இவளுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. சரிமா, ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து, என்ன செய்ய உனக்கு பிரச்சனை? பாஸ்டர், அது ஒர்க் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் தலை ஆடிக்கிட்டே இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. லூக்கா மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பைபிளை வாசி அப்படிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிச்சா 2ஆம் வசனம் வாசிக்க முடியல. அப்படி என்ன இருக்கு பாஸ்டர்? இருக்கு மார்க் 5ல் என்ன இருக்கு? லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை இயேசு கண்டார். இவன் லேகியோன் அப்படின்னு தான் சொன்னான். இவன் லேகியோனா மாறிட்டான். பைபிள் படிக்க முடியல. என்னால முடியாது. நான் பைபிளை தானே வாசிக்க சொன்னேன்.
வேற ஒன்னும் சொல்லலை. என்ன அவன் சொன்னா, என்னால இதுக்கு பிறகு வாசிக்க முடியாது. ஒரு அதட்டல் வந்துச்சு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், ஆசா. ஹலோ, நம்ம வாழ்க்கையில டெய்லி பயன்பட வேண்டிய முதல் காரியம்தான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? வெரி குட், நல்லவங்க. அப்போ உங்களுக்குள்ள அவன் வர வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, டெய்லி நான் ஜெபம் பண்ணாம வீட்டில இருந்து வெளியே போக மாட்டேன். இது அல்லையில நான் சொன்னதுக்காக சொல்லுதோ. தினத்தோறும் ஜெபிக்கிற பழக்கம். நான் ஏசப்பாவுடைய சரித்திரத்தை படிச்சேன். அவர்கிட்ட இருக்கிற பழக்கம் என்கிட்ட வந்துட்டாலே சூப்பராயிருவேன். அவர்கிட்ட ஒரு பழக்கம் இல்லை வழக்கம் இருந்துச்சு. ஓய்வு நாள் தோறும் எங்க போவாரு? அவருக்கு வழக்கம். நமக்கு என்ன வழக்கம்? ஓய்வு நாள் தோறும் கட்டடிக்கிறது வழக்கம். நான் சொல்லல, பின்னாடி பாஸ்டர் சொல்ல சுற்றுலா போறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பாதுகாட்சி வீடு, ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாண வீடு. வேற எனக்கு தெரியல, நிறைய இருக்குது. என்ன செய்ய பாஸ்டர்? குடும்பக்காரன் சொந்தக்காரன் கோவப்பட்டுருக்கோம்ல, அடுத்த வாரம் வந்துடலாம் பாஸ்டர். உன் பின்னால அவனும் வருவான், கூட்டிட்டு போ. தினத்தோறும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எனக்குள்ள இருந்தா அவன் என்கிட்ட இல்ல. அவனா பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், வெரி குட். தினத்தோறும் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அனுபவம் இருக்குன்னு சொல்றவங்க காணும். தினத்தோறும் ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர் ஆராதிக்காம வெளியே போகக்கூடாது. இந்த மூணும் நமக்கு தெரியும். பைபிள் வாசிக்கணும்னா தெரியும், ஜெபம் பண்ணணும் தெரியும், ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்கணும்னு தெரியும். ஆனா என்ன செய்யல? இது செய்யலைன்னா நீ பயன்படுத்தப்படாத விறகு கட்டு. உன்னை கூட்டமா போட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த காலை நேரத்துல பவுலை குறித்து சிந்தித்து, பவுல் தொட்ட உடனே எப்படி விரியன் வெளிவந்துச்சு. இதுக்கு முன்னால அந்த ஊருக்காரன் என்ன செஞ்சான்? அந்த விறகு கட்டையில இருந்த விறகு உருவி நெருப்புல போட்டான். அது என்ன செய்யல? வரல. இவன் விறகு எடுக்கும்போது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலின் வாழ்க்கையில் அனுதினமும் அவன் தெய்வத்திற்காக பயன்பட்டு கொண்டே இருந்தான். சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் தெய்வத்திற்காக அனுதினமும் பயன்படுத்தப்பட்டார். பயன்படுத்தப்படாது இருக்கிற விறகுகளை உருவினார். உங்களில் இருக்கிற அந்த கிருபை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சு. நமக்கு இதுக்கெல்லாம் கிருபை பெற்றவங்க அவசியம். எதுக்கு கிருபை பெற்றவங்க? வேலையை தொடர்த்த கிருபை பெற்றவங்க வேணுமா? இல்ல, நம்மகிட்ட இருக்கிற கிருபையே தினந்தோறும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கரத்தில் தேவன் விசேஷித்த வேலை செய்ய வல்லவர். நல்லவர். அப்போ 3 காரியங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருத்தர் கேட்டேன், இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா? சாரி பாஸ்டர், நேரமே இல்லை. எதை வாசிக்க நேரம் இல்லையா? அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக ஜெபம் பண்றேன் சிஸ்டர். 24 மணி நேரம் இந்த சகோதரிக்கு கொடுத்து ஆண்டவரே நேரம் பத்தலைன்னு சொல்றாங்கப்பா, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கூட என்ன செய்ய கூட்டி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். சிரிச்சாங்க. 24 மணி நேரம் கொடுத்து பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கூட்டி கொடுத்து வாசிச்சாங்களா? அப்பவும் என்ன சொல்ல போறாங்க? பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் இருக்கு. சரி, ஜெபம் பண்ணீங்களா? அவசர அவசரமா வேலை கிளம்பினா, ஐயோ ஜெபம் பண்ணவே மறந்துட்டேன் பாஸ்டர், அதனால போகும்போது அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடலாம்ல. போ, நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவோம், பின்னாடி யாரு வருவா? விரியன் வருவான். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் எப்படி போகுது. ஜெபம் பண்ணாமலே போகுது, நம்மளும் கூட போயிடுவோம்.
இல்லை அதிகாலை நேரத்தில் பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இதெல்லாம் இப்போ பிரச்சாரம் பண்ணுறீங்க, நாங்கள் வேற ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம், பின்னாலே வந்துடணும், தோத்துறோம். பயப்படாதீங்க. உங்க பிறகு தினத்தோறும் பயன்பட்டா நீ எந்த நடுக்காட்டில் நடக்கலாம். சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா உள்ள டெய்லி எது செய்யுது, கனலா மாறிட்டு இருக்கிற என் பிறகு என்றைக்கோ பயன்படுத்தப்படுகிற பிறகு இல்லை. இன்னைக்கு பெரிய ஆபத்தை சொல்லிட்டா. விசுவாசியுடைய பிரச்சனை ஒரு காலத்துல சர்ச்சை விட்டு போன பாஸ்டர் துரத்துனான் போறாரு. இன்னைக்கு பாஸ்டர்மா சர்ச்சுக்கு வாமான்னு கேட்டா கூட பாஸ்டர்மாவுடைய ஒரு நபர் என்னிடத்தில் ரொம்ப பழகினாங்க. என்ன பாஸ்டர் செய்யட்டும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அவன் வேலை வச்சதான். ஆனா இதே இவர்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, சர்ச்சு பாஸ்டர் சர்ச்சு திறந்தே வச்சிருக்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள் திரும்பி வருவதாக. அப்படின்னா என்ன செய்யணும்? கொடுத்த வேலையை பிடிக்கணும். வேலை கொடுத்ததே தப்பா போச்சு. வேலையை பிடிக்கிட்டா பாஸ்டர் வேலை போயிட்டு பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மலர்கள் போட்டு சச்சாதி நாட்கள்ல செஞ்ச கிரியை என்ன செய்வோம், சரி ஏசாவது பார்ப்பாரு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளை ராத்திரி பகலா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இப்படியே கூப்பிடு. ஹலோ, இன்னைக்கு சபை எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து கையெழுத்து போட்டா போதும், அந்த நிலைக்கு நீ விசுவாசம். ஊழியர்களாக இருக்கிறனால என்னையும் சேர்த்து சொன்னேன். ஊழியக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எந்த பயிலும் சர்ச்சைக்கு இருந்துச்சுல வரமாட்டேங்காம அவன் ஞாயிற்றுல பட்டு நான் வரேன், நம்மளும் என்ன செய்வோமே. என்னையும் சேர்த்தான் முன்னாடி சொல்லலை, நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை திறந்து வைப்போம். ஒரு வாரம் 6 நாள் இருக்குல்ல, பேசாம அந்த ஊழியம் இந்த ஊழியம் அத்தனை ஊழியத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சை தரது. நான் சொல்றேன், விசுவாசிட்ட விரியன் படிச்சு விரியன் உள்ள வந்துச்சுன்னா ஏன் கூட கட்டு விரியன். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு பிரதான காரணம் எனக்காக நீ அனுதினமும் என்ன செய்யணும், பயன்படணும். பழைய பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எங்கள் எல்லாம் வேதத்தை பிடித்தவர்களால ஆசாரியனுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னா, குத்து விளக்க அணைய விடாம எரிய வைக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். இந்த வேலையை நம்ம தாத்தா செய்ய மறந்துட்டார். 1 சாமுவேல் 3 அதிகாரத்துல பைபிள் இப்படி இருக்குது. சாமுவேல் விளக்கு அணையும் முன்னே அந்த பாட்டு எப்படி இருந்தார்? அவர் ராத்திரி விளக்கு அடைச்சிருவாரு. ஏன்னா தூங்கணும்ல. ஆசாரியனுக்கு வேலை விளைவியலாக சொல்லுகிறது, அவன் குத்து விளக்கை அணைய விடாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படின்னு என்ன செய்யணும்? எண்ணெய ஊத்திக்கிட்டே சொல்லுங்க பார்ப்போம். எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருந்தா அவன் எங்க தூங்குவான்? ஆச்சாரியனுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா ஊத்திட்டு போயிருப்பான், அதுக்குள்ளேயே தீரி என்ன செஞ்சது, எண்ணெய் இழுத்து குடிச்சிட்டு ஐயா நான் அணைய போறேங்குது, மறுபடியும் ஊற்ற வேண்டியது. இந்த வேலையை செய்யறதுக்கு தான் என்ன கர்த்தர் அழைச்சாரே தவிர அதை அணைத்து போட கர்த்தர் அழைக்கல. ஹல்லேலூயா. ஏலி விளக்கை அணைப்பதிலே தீவிரமாக இருந்தான். சாமுவேல் பார்த்தா தாத்தா விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், படுக்கையை போட்டோம். ஏன் ஏலியால தெய்வ சத்தத்தை கேட்க முடியாமல் போனது அப்படின்னா, இதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். அவன் விளக்க ராத்திரி என்ன செஞ்சுட்டான், அணைச்சிட்டான். நான் சொல்லுறேன், ஒளியிலா இருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்முடைய விளக்கு அணையாத இருக்கும். நீதிமொழிகள் 31 சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு வசனம் சொல்லுங்க போவோம். அவள் விளக்கு இரவிலும் அணையாது இருக்கும். அப்படின்னா பகல் சொல்லலுங்க, இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும். இந்த காலங்களில் திருச்சபையின் போதகர்களும் தங்கள் விளக்கை இரவிலும் எரிய விடுவார்கள். ஆனால் உள்ள விரியன் என்ற இல்லை.
சபைக்குள்ள கட்டுவிரியன் நுழைய முடியாது. ஏனென்றால் அங்கே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். இன்றைக்கு எனக்குள்ளே மறைந்திருக்கிற சில விரியன் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியே போவதாக. ஒன்று நான் உருவத கட்டையிலிருந்து வெளியே வரணும், இல்லைன்னா நான் கை வைக்கும் போது அதை வெளியே புறப்படும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை அனுதினமும் பயன்படுத்த நாம கேட்கும். ஒன்று, நாம் பயன்படணும். அனுதின ஜெப வாழ்க்கை, அனுதின வேத வாசிப்பு, அனுதின தேவனை ஆராதிக்கிற அனுபவம் நாம் பயன்படுகிறோம். இரண்டாவது, நாம் பயன்படுத்த படணும். ஆண்டவற்ற சொல்லுங்க, என்னை அனுதினமும் என்ன செய்ய. உலகத்துல சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா சில முக்கியமான இடங்கள்ல ஒரு டேங்க் வச்சு அதுல ஒரு வாசம் இருக்கு. ட்ரெயின்ல போனது என்ன இருக்கு பார்த்தீங்களா? யூஸ் மீ, யூஸ் மீ போட்டு. லாரியில கவனிச்சீங்கன்னா லாரியில பேட்டரியில ஒன்று எழுதிருக்கும், தினமும் என்னை கவனி. அது என்னது? தினமும் என்ன கவனி. நீ தினமும் என்ன கவனிக்கலைன்னா உன் பிரயாணம் க்ளோஸ். இன்னைக்கும் சொல்லுவேன், என்னை ஆண்டவர் தினமும் பயன்படுத்த வேண்டும். நான் ஆண்டவரை கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் சபைக்கு பிரசங்கம் இல்லை, டெய்லி என்ன பயன்படுத்து. ஏதாவது ஒரு விதத்தில் உங்க கையில நான் என்ன செய்யணும்? பயன்படணும். எதற்காக அப்படிங்கிறது ரெண்டாவது பேசு. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல டெய்லி பயன்பட்ட சில பொருட்கள் இருக்கு. அது எங்க இருக்கு? பிரகாரத்துல. பிரகாரத்துல இருக்கிற பொருள் டெய்லி யூசேஜ். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றது அதுவும் ஓரளவுக்கு டெய்லி யூசேஜ் நடக்கும். ஏன்னா இந்த சமூகத்தப்பு மேஜை இருக்கணும், குத்து விளக்கு இருக்கும், அதுல எண்ணெய் குத்த வேண்டிய ஒர்க் இருந்துட்டே இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தை கவனிங்க, அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆளே போவார். பாஸ்டர் உள்ள என்டர் ஆகுறதே வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸோ அங்க இருக்கிற பொருள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயன்படும். இப்ப என் கேள்வி, நான் யாரா இருக்கணும்? நான் பிரகாரமா இருக்கணும். இப்ப நமக்கெல்லாம் ஆசை எங்க இருக்கு? மேல போயிடும் பாஸ்டர், நீங்க மட்டும் மேல வந்திருக்கீங்க, நாங்க என்னைக்கு வர்றது? மேல போயிட்டேன்னா உன்னை ஒரு தடவை தான் பயன்படுத்துவார். நீ பிரகாரத்துல இருந்தேன்னா பயன்படுத்துவார். சொல்லுவோம். இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளே வந்த பெரிய பிரச்சனை, நீங்க ஊழியர்களா இருக்கீங்க, விசுவாசிகளா இருந்தா எங்களையே நாங்க பேசணும் சொல்லி யோசிக்காதீங்க. ஊழியர்களுக்குள்ள இன்னைக்கு பிடித்திருக்கிற ஆவி தெரியுமா? பதவி, பதவியில் உட்காரும். நான் தயவா சொன்னேன், இயேசுவே சொன்னாரு, பதவியில உட்காரணும்னா யாரா மாறு? பணிவிடைக்காரனா. நீ பணிவிடைக்காரனா இருந்தேன்னா உனக்கு பதவி நிச்சயம் தான். சொல்லுங்க, தேவன் தினமும் என்னை பயன்படுத்த இந்த நாட்களில் நான் கேட்கிறேன். டெய்லி யூஸ் பண்ணது பாருங்க. என்னை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கடந்த நாட்களில் கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்கு தான் பயன்படுத்தும். என்னுடைய காலிங் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, அந்த அழைப்பில என்னை பயன்படுத்தும். எதுக்கோ என்னை கொண்டு பயன்படுத்துறாதீங்க, அது விருதாவா போயிடும். என்னுடைய காலிங் நான் தெளிவா இருக்கிறேன். என்னுடைய காலிங் வேதத்தை தெளிவாய் போதித்து அதை கொண்டு அநேகரை உருவாக்குவது என்னுடைய காலிங். அதில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் நிலைத்திருக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும். அந்த அழைப்புக்காக இன்னைக்கு நேற்று இரவு கூட நான் இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு சகோதரி சந்தித்தேன். பாஸ்டர், எங்களுக்கு வேதத்தை மறுபடியும் கற்றுக் கொடுங்க, எனக்கு அது ஆசையா இருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்களா? ஓப்பன் பண்ணி உடனே லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்களுக்கு. அவங்க கற்றுக்கொண்டு சொல்றாங்க, உங்களுடைய செய்தியை நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். டு லேர்ன் தம், கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரை தினத்தோறும் என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும்.
எப்படி பயன்படுத்துங்க? என்னுடைய அழைப்பில் பயன்படுத்துங்க. என்னுடைய அழைப்பை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அழைப்பில பயன்படுவதற்கு தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். பவுலை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவான். பவுலுடைய ஒரு கேள்வி கேட்காங்க, பவுலே நீ ஞானசானத்தை கொடுக்க மாட்டேரோ? 1 கொரிந்தியர் 1 பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து என்னை அழைத்தது ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. சொல்லுங்க பாப்போம். அதை சொல்லிட்டு சொல்றான், யாரோ ஒரு சிலருக்கு கொடுத்த ஞாபகம் இருக்குது, அவங்க பேரை கொஞ்சம் சொல்றான், அவ்வளவுதான். இதை தவிர வேற யாருக்கு கொடுத்தேனோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பவுல் வாழ்க்கையில் யார் இல்லை? விரியன் இல்லை. விரியன் இல்லாத ஒருவன் எங்க கை வச்சாலும் மறைந்து இருக்கிறது வெளியே வரும். ஆமேனா? இன்னைக்கு நம்ம 2 கூட்டமா இருக்க போறோம், இல்ல ஒரு கூட்டமா மாறிடலாமா? ஒன்று, நாம் விரியன் இல்லாதவர்களாக இருந்தால் நாம் கை வைக்கிற இடத்துல இருந்து எது வரணும்? விரியன் வரும். எந்த கூட்டத்துக்கு போறோம்? இப்போ இருக்கிற கூட்டம் தானே. உள்ள இல்லையே? உள்ள இல்லைன்னு சொல்லுங்க மாட்டா, அல்லையில சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க அல்லையில சொல்லல, உள்ள இருக்கிற அர்த்தம். ஆமெனா? ஹல்லேலூயா. அப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுனால நான் வெளியே கொண்டு வருகிறவனாய் மாறப் போகிறேன். ஆமென். இந்த நாள் முதற்கொண்டு இந்த திருச்சபையிலே, இந்த மானூர் தாலுகாவிலே ஊழியம் செய்கிற உங்களை கொண்டு கர்த்தர் சில விரியன்களை உங்க எல்லைகளில் வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் சொல்லுமா, கரம் உயர்த்தி, என் ஊழிய எல்லைகளில் இருந்து இன்று முதல் விரியன் வெளியே வருவதாக. இனி மறைந்திருக்கிற விரியனுக்கு இடமே இல்ல. கை வைக்கிறவ வந்துட்டான் சொல்லுங்க. உங்க ஊழியத்துல இனி உங்களை கொண்டு கர்த்தர் சில விரியன்களை வெளியே புறப்பட பண்ணுவார். அது உங்களை கிடைத்தாலும் உங்களுக்கு சேர இல்லை, அதுக்கு சேர உண்டாலும் என்பதை கர்த்தர் தெளிவா சொல்றார். நல்ல கையை தட்டி நாம் கை வைத்தால் வெளியே வரும். நாம் கை வைக்க போகிறேன். சில கிரக கட்டுகளுக்குள்ள கட்டி கிடக்கிற சில கிரக கட்டுகளுக்குள்ள இருந்து வெளியே என்ன கொண்டு உங்க ஊழிய நிலைகளுக்குள்ள அபிஷேகம் செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். என்னை கொண்டு கர்த்தர் எதை செய்ய போகிறார்? சோத்திரம். விரியனுக்கு புரிஞ்சு போச்சு, கை வைக்கிற ஒருத்தன் வந்துட்டான், கை வைக்கிற ஒருத்தன் வந்துட்டான், இனி உள்ள இருக்க முடியாது. ஒரு காரியத்தை வேற புத்தகத்தில் படிக்கலாம். இப்போ பவுல் விறக உருவின உடனே விரியன் டைரக்டா எங்க போகல, அக்னி போல உருவின உடனே அவன் பார்த்தான், என்னையா நீ உருவின, உன் கையை நான் கடிப்பேன். ஒண்ணு சொல்லுங்க, நீங்க கையை கடிச்சாலும் சேதம் உனக்கு தான். என் கையை நீ கடிச்சா சேதம் உனக்கு. என் கையை கடிக்காம போயிட்டா சேதம் கம்மியா இருக்கு. பவுல் சொன்னா, கடித்த பூச்சி கையில தொங்குது. பவுல் போய் அதை நெருப்பில் உதவி பண்ணான். இதை காலம்ல ஆவியில சொல்லுங்க, இன்னைக்கு என் ஊழிய எல்லையில எங்களை சபையை பிடித்திருக்கிற அந்த விரியனை இன்னைக்கு நான் தீயில் போடுகிறேன்.
தீயில வளர தீ என்பது எனக்குள் பற்ற வைத்த அக்கினி, எனக்குள் பற்ற வைத்த அபிஷேகத்துக்குள்ள சத்துருவே உன்னை விழத் தருகிறேன். தேவனால் அனுதினம் பயன்படுத்தப்பட்டால் செய்திக்கான நேரத்தை நிறைய எடுத்துக்கொண்டேன். அனுதினம் தேவனால் பயன்படுத்தப்பட்டால் ஒரு காரியம் நடக்கும். இப்ப நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 28:2 அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். நம்மளை ஆண்டவர் ஏன் அனலா வச்சிருக்கிறார்னா சிலருடைய குளிரை மாற்ற இனி வர்ற நாட்களை நான் இப்படி அறிக்கை செய்கிறேன். உங்களை தேடி சிலர் குளிரோடு வரப்போகிறார்கள். எதற்காக தெரியுமா? அவன் குளிர் காய்வதற்கு வரப்போகிறான். ஏனென்றால் உங்கள் அக்கினி இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வெளித்தா தீவார்த்த ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. தந்த மகனவன குளிரை நீக்கி அனலாக்குகிற அபிஷேகம் வெளித்தா தீவுக்குள்ள இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், தேவாவியை பெற்ற எனக்குள்ளே மற்றவருடைய குளிரை போக்கக்கூடிய ஒரு பலத்த அபிஷேகம். பட்டணத்துக்குள்ள இந்த கிராமத்துக்குள்ள எப்படி வச்சிருக்கிற தெரியுமா? மற்றவருடைய குளிரை போக்க முடியாது. மற்றவங்க குளிர்காக ஐயோ குளிர்கிறதே, என்னால் முடியலையே, என் வாழ்க்கை முடியலையே அப்படிங்க மாட்ட ஓட வர காரணம் என்ன? நீ நெருப்பாய் இருக்கிறாய். நீ ஒருவரை அணைத்துக் கொண்டால் அவன் நெருப்பா மாறணும். நீ ஒருவரை அணைக்க அவனுக்குள் இருக்கிற குளிர் மாற ஆரம்பிக்கும். அவனுக்குள் இருக்கிற அந்த குளிரை கர்த்தர் மாற்றி உன்னை நெருப்பா மாற்றினாரு. அவனையும் நெருப்பா மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலை நேரத்தில் கர்த்தர் என்னை நெருப்பாய் மாற்ற விரும்புகிறேன். என்ன செய்யணும்? நான் நெருப்பா மாறணும். நான் மற்றவர்களை நெருப்பா மாற்றணும்னா நான் நெருப்பா மாறணும். சரி பாஸ்டர், நெருப்பா மாறுறதுக்கு என்ன செய்யணும்? அதே அதிகாரத்தில் அதே வசனத்தில் இருக்கு. பவுல் சில விறகுகளை அள்ளி நெருப்பில் போட்டான். நான் சொல்றேன், நான் நெருப்பா அதிகரிக்க பண்ணணும்னா சில விறகுகளை நான் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த விறகு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கோணத்துல சொல்லிடுறேன். நான் இதுவரைக்கும் பிரசங்கித்திராத சில வேத வசனங்களை, வேதத்தின் ஆழத்திலே போய் சில வார்த்தைகளை நான் பொறுக்க எனக்குள்ள நான் பிரசங்கிக்க தெரிந்த வசனத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தெரிந்ததையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தெரியாத சில ஆழத்தில் கிடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ உருவு, நீ வசனத்தை உருவு நீ கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அக்கினி இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்கும் பொழுது பிரசங்கித்த அதே பிரசங்கத்தை இப்போ சீஷர்கிட்ட பேசுறாரு. எம்மாவும் சீஷர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே போறாரு. பேசிக்கிட்டே போகும்போது அவர் பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, இது வரைக்கும் இதை விசுவாசிக்க முடியாத புத்தி இல்லாத அந்த இருதயம் உள்ளவர்களை இப்படி பேசி பார்க்காரு. விளங்கல. ஆனா பைபிள் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இயேசு அவர்களுக்கு கண்களுக்கு மறைந்து போன பின்பு சொல்றான், வழியில் அவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகையில் நம்முடைய இருதயம் வார்த்தை கேட்க உள்ள அனல் உண்டாச்சு. அப்பவே கன்ஃபார்ம் பண்ண, இவர் மனுஷன் இல்ல, இவர் என் ஆண்டவர். இந்த காலங்களே ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் படித்திராத, இதுவரைக்கும் கேட்கிறாத, இதுவரைக்கும் புரிந்திராத சில வேத வசனங்கள் உனக்குள் இருந்து வெளியே வரும் பொழுது அனல் உண்டாகும். தட்டி அனல் உண்டாகும். கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார். போறியா போறோம். கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார். நாமே ஆழத்தில் சொல்லுங்க, ஆழத்துக்குள்ள போங்க. சில பொறுக்குங்க, சில வசனத்தை பொறுக்குங்க. மறைந்து கிடக்க, ஒளிந்து கிடக்க சில வேற சத்தியங்களை பொறுக்கி போடுங்க.
அக்கினி குடிக்க ஆரம்பிக்கும். முழங்கால் போடுவோமா? இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ளே பாரப்படுத்துகிற ஒரு விஷயம், இந்த நாளில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விறகுகளை பொறுக்கிறவர்களாக, விறகுகளை உருகுகிறவர்களாக, மறைந்து கிடக்கிற சில விரியங்களை நம்மை கொண்டு அப்படியே மடங்கள் போட்டு ஆவியில நிறைந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் ஒரு நிமிடம், சில நிமிடங்கள் ஆவியை விட்டு கேளுங்க. போதும்பா, போதும். யாரோ வந்து கை வச்சு பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. யாரோ விறக உருகுறாங்க, ஒண்ணு நடக்கல. மறைச்சு இருந்தவன் மறைச்சே இருந்துட்டோம். இந்த காலை நேரத்துல நான் சொல்லுகிறேன், இனி நான் சில மறைந்திருக்கிற விரியங்களை, சில விறகு கட்டுகளுக்குள்ளே, சில குடும்பங்களுக்குள்ளே, சில ஊழிய எல்லைகளுக்குள்ளே மறைந்திருக்கிற விரியங்களை இன்னைக்கு ஆவியானவருடைய பலத்தோடு ஊழியத்தில் வெளிப்படாத சில வல்லவை உன்னில் இருந்து, அந்த வல்லவை உனக்குள் இருந்து சில கிரியைகளை சேதம் இல்ல, உனக்கு சேதம் வராது. நீ தைரியமா கையை. எத்தனையோ பேர் உபயோகப்படுத்தாமல் போடப்பட்டிருந்த அந்த விறகு கட்டு உன்னால் அவிழ்க்கப்படுவதாக, யாரும் தொடாம விடப்பட்டிருந்த கிராமம், யாரும் தொடாம விடப்பட்டிருந்த குடும்பத்தை நீ கையவை. கர்த்தர் உன்னை கொண்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்கணும், அந்த கிராமத்தை கர்த்தர் விடுதலையாக்கணும், தெருவை கர்த்தர் விடுதலையாக்கணும். உனக்குள் இருந்து புறப்படுகிற மகிமையின் அபிஷேகம் என்னால இதுவரைக்கும் செய்ய முடியாம இருந்த ஆண்டவரே, இது என்னால முடியாத நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காரணம் ஆவியானவர் சொல்லுங்க, உன்னை பயன்படுத்துகிற நாள், நீ இறங்கி போ. குடும்பத்தில் மேல கைவை, அந்த தெருவில் கைவை, அந்த கிராமத்தில் மேல கைவை. நினைத்தா தீவே, உன்னை சந்திக்கிற ஒரு தேவ மனுஷனை மட்டும் அனுப்பிச்சார்கள். உன்னில் பல நல்ல குணம் இருக்கலாம், அன்பு பாராட்டலாம், அரவணைச்சு கொள்ளலாம், குளிர போக்குற குணம் இருக்கலாம். ஆனால் உன்னில் மறைந்திருக்கிற விரியனை இன்னைக்கு துரத்துகிற ஒரு தேவ மனுஷன் உனக்குள்ள தோன்றிருக்கான். நல்ல கையை தட்டி கடைசி காலத்துல நம்மளை எப்படி மாற்ற விரும்புகிறாருன்னா இப்படிதான் மாற்ற விரும்புகிறார். போதும் மற்றவங்க சொல்லி மற்றவங்களுடைய நன்மைகளை பார்த்து அமைந்திருந்து வேண்டாம் சொல்லி ஒதுங்கி போன நாட்கள் இனி இல்ல. எல்லாரும் போல நான் செய்ய போகிறேன், எல்லாரையும் போல செய்ய போகிறேன். என் ஊழியம், என் வாழ்க்கை வித்தியாசப்பட போகிறது. நான் கை வைக்க போகிறேன். சத்துருவே, உனக்கு எதிராக நான் புறப்பட்டிருக்கிறேன். அபிஷேகத்தோடு வார்த்தையோடு அனாட்சியோடு உன்னை பயன்படுத்துகிற நாட்கள், பவுலின் ஊழிய நாட்கள் நிறைவு